வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெயில் கேன்சலேஷன் வழக்கில் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி கிட்டத்தட்ட அந்த வேல்யூஷன் மதிப்பீட்டு பணி முடிஞ்சது. அதை தொடர்ந்து 19ஆம் தேதி அதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெப்சைட்டில் ஒரு 12 மாவட்டங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மீதி புதன் அல்லது வியாழனுக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை நமது வாதம் இருக்கும். அப்ப நாம சில முதலீட்டாளர்கள், பாதுகாப்பு சங்கங்கள், நலச்சங்கங்கள் எல்லாத்துக்கும் ஆஜராயிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அவங்ககிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்டுட்டு வர்ற விசாரணைக்கு நம்ம நீதிமன்றத்தில் சொல்லணும். அதற்காக இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அது நம்ம அலுவலகத்தில் அந்த சங்க நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டார்கள். எல்லாரையும் வர சொல்லலை. நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க, வரவான்ட்டு நீங்கள் தேவையில்லை, வேண்டாம், எல்லாரும் அலைய வேண்டாம், சங்க நிர்வாகிகள் மூலமாக உங்களுக்கு தகவல் சொல்லிடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இன்று நமது அலுவலகத்தில் மீட்டிங் நடந்தது. அதில் ஒட்டுமொத்தமாக என்ன முடிவு எடுத்திருக்கோன்னா, நம்ம ஏற்கனவே ஆஜராகிட்டு இருக்கிறதுனால இனி தொடர்ந்து அதில் ஃபீஸ் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே நம்ம ஃபீஸ் வாங்கியிருக்கிறோம். அதனால் அதிலே நம்ம வழக்கு நடத்திடுவோம். அதனால் இன்னும் ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முதலீட்டாளர்களும், எவரி டெபாசிட்டர்ஸ், அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்றத நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும். அனைத்து முதலீட்டாளர்களும் நீதிமன்றத்துக்கு அவங்க விருப்பத்தை தெரிவிக்கணும். கடந்த காலங்களில் ஏற்கனவே சில ஃபார்ம் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். அது ஃபைனலாக அதை கொடுத்துடலாமா அப்படின்னு விருப்பத்தை கேட்டுட்டு நம்ம ஏற்கனவே வாங்கும்போதே சொல்லியிருந்தோம். இப்போ ஃபார்மலாக அதை வாங்கி நம்ம ஆஃபீஸில் வச்சிருக்கிறோம். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபைனலாக உங்கள்கிட்ட விருப்பத்தை ஒரு வாட்டி கேட்டுட்டு உங்கள் முடிவு மாறுபட்டதான்றதை கேட்டுட்டு தாக்கல் செய்வோம்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நீதியரசரும் நம்ம இதுவரைக்கும் எந்த மனுக்களையும், அதாவது செட்டில்மெண்ட் சம்பந்தமாக யாருடைய விருப்பத்தையும் அதுக்கு தனியாக மனு வாங்கி வச்சிருக்கிறோம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக அதை எதையுமே நம்ம நீதிமன்றத்தில் கொடுக்கல. அது கொடுக்கவா அல்லது அதில் மாற்றம் இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக வச்சிருந்தோம். நீதியரசரும் என்ன சொல்லிருக்காங்க, கடைசி வரைக்கும் இது மாற்றத்துக்கு உட்பட்டது, இது கன்ஃபார்ம் கிடையாது, இது இறுதி கிடையாது, நீங்கள் மாற்றனா மாற்றிக்கலாம், முதல்ல இடம் கேட்கலாம், பின்னாடி பணம் வேணும்னு கேட்கனாலும் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் இன்று ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஏற்கனவே வழக்கில் இருக்கிற சங்க நிர்வாகிகள் மற்றும் புதியதாக வழக்கு தொடுக்க விரும்பும் சங்க நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, அசல் அவங்க போட்ட பணம் அசலும் அதற்கு வட்டியும் சேர்த்து கொடுத்தா போதும், இடம் என்பது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாத்தையும் அதுக்கு ஒரு மனு வாங்கணும். உங்கள் எல்லாத்தையும் இதை நீதிமன்றத்தை தெரிவிக்கணும்னா அதுக்கு வக்காலத்து வேணும், அதை வாங்கணும். அதை அந்தந்த சங்க நிர்வாகிகள் மூலமாக நம்ம அந்த ஃபார்மை கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுவாங்க. அவங்க அந்த நிர்வாகிகளும் இந்த வீடியோவில் இதை தொடர்ந்து பேசுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அவங்களையும் தொடர்பு கொண்டு அதெல்லாம் கொடுத்து விட்டீங்கன்னா நம்ம 19ஆம் தேதி நமது வாதத்தை எழுத்துப்பூர்வமான வாதம் வைக்க போகிறோம். ரிட்டன் ஃபார்மேட்டில் நம்ம கோர்ட்டுக்கு நம்மோட அப்ஜெக்ஷன்ஸ், ஆட்சேபனைகளை தெரிவிக்க போகிறோம். அதில் அனைவருக்கும் அசல் மற்றும் வட்டியுடன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்க போகிறோம். இதற்கு நீங்கள் தனியாக எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த சங்கத்துக்கும் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை, நமக்கும் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் ஏற்கனவே ஃபீஸ் வாங்கியிருக்கிறோம், அதில் ஆஜராகிட்டு இருக்கிறோம். அதில் உள்ள தொடர் நிகழ்வுகள் தான், அதில் கண்டினியூஷன்ஸ் ஆஃப் அந்த ஹியரிங் தான். அதற்கு தனியாக ஃபீஸ் கொடுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே ஃபீஸ் வாங்கினதுனால. மேலும் இது முடியும் போது, செட்டில்மெண்ட் ஆகும்போது யாருக்கும் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஃபார்ம் வாங்குறீங்க, அப்புறம் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் செட்டில் ஆகும்போது எனக்கு 10% கொடு, 20% கொடு அப்படிலாம் கேட்பீங்கன்றது கிடையாது. அப்படி நீங்கள் யாரும் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம் மேட்ரு செட்டில் ஆகும்போது. அதே மாதிரி அனைவருக்கும் இப்போ சங்கங்கள் மூலமாக நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் சங்கத்திற்கு இடமோ பணமோ எதையுமே தரமாட்டாங்க. ஒவ்வொரு தனிநபர் பேருக்கு தான், உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு தான் பணம் வரும். இடமா இருந்தாலும் உங்களை கூட்டு உங்கள் பேருக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். சங்கத்துக்கு மொத்தமாக இடத்த கொடுத்து பிரித்து கொடுக்கணும். சங்கத்திட்ட மொத்தமாக பணம் கொடுத்து அதை மக்களுக்கு, முதலீட்டாளருக்கு பிரித்து கொடுக்கணும் நீதிமன்றம் சொல்லாது. பணமோ இடமோ எது வேணாலும் உங்களுக்கு நேரடியாக டிஆர்ஓட்டிருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். டிஆர்ஓட்டிருந்து உங்கள் பேருக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அதுதான் ப்ரொசீஜர். அப்போ சங்கங்கள் எதுக்கு அப்படின்னா, இந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு, இந்த வழக்கை விரைவாக நடத்துறதுக்கு, உங்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் முறையிடுவதற்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் அலைய முடியாதுன்றதுனால அந்த சங்கங்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு தான் அந்த சங்கங்கள். அதனால் நீங்கள் தைரியமாக அந்த சங்கங்கள் கையில் அந்த நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டு அதை ஃபில் பண்ணி அது கூட சேர்ந்து ஒரு வக்காலத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, என்னென்னா இது எப்படி கிடைக்கும், அசல் கிடைக்குமா, மெச்சூரிட்டி கிடைக்குமா, வட்டியுடன் கிடைக்குமா அப்படின்னா, மெச்சூரிட்டின்றது சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மெச்சூரிட்டி இருந்தால் அது கிடைக்கும். ஆனால் ஃபால்ஸ் ப்ராமிஸ் அதிகமாக, டபுள், ட்ரிபிள், 2 மடங்கு, 3 மடங்கு
பொய்யான வாக்குறுதிகள் அப்படி இருந்ததுன்னா அது கிடைக்காது. ஆர்பிஐ நாம்ஸ் படி ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதோ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த வட்டி விகிதம் வரைக்கும் நீங்கள் வட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள். தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997 அதில் வந்து செக்ஷன் 5 வந்து என்ன சொல்லுதுன்னா, தண்டனை, பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல், டிஃபால்டர், மக்களிடம் வாங்கிய முதலீட்டை திருப்பி கொடுக்காத நிதி நிறுவனங்கள், டிஃபால்டருக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் வரை அபராதமும் விதிக்கக்கூடிய அந்த தண்டனை. அது வந்துட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் 5A அப்படின்னு வந்திருக்குது. நான் முதல்ல பேசுனது 5 வந்து தண்டனை கொடுக்கக்கூடியது, 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும். இப்போ இந்த சட்டத்தை உருவாக்கும் போது அது வந்து தண்டனை மட்டும் கொடுக்கக்கூடிய குற்றமாக தான் இருந்தது. அதற்கப்புறம் அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு, ஏமாத்தினவங்களுக்கு தண்டனை மட்டும் கொடுத்துட்டா மக்களுக்கு பணம் கிடைக்கலாம் என்ன பண்ணுறதுன்றதுக்காக அதில் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தம் வந்து ஆக்ட் 13 ஆஃப் 2003 2003 10 நவம்பர் 2003 அது ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் 5A வந்து காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ், அந்த குற்றத்தை சமரசம் செய்யும் முறை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 5Aல சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, an offense punishable under section 5 may before the institution of prosecution be compounded by the competent authority or after the institution of prosecution be compounded by the competent authority with the permission of the special court on payment of entire amount due to the depositors. இந்த இடத்துல தான் கவனிக்கணும், with or without interest. என்னன்னா காம்பவுண்டிங் அஃபென்ஸ் அப்படின்றது என்னன்னா சமரசம் செய்யும் குற்றம். நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமாக பல வீடியோ போட்டுட்டோம், 1.5 வருஷமா போட்டிருக்கிறோம், அடிக்கடி போடுறோம் 5Aன்றதை. இது வந்து சமரசம் செய்யும் குற்றம். சமரசம் செய்யும் குற்றம்னா ஒரு கொலை செஞ்சுட்டு நான் வந்து இறந்தவங்க வீட்டுக்காரங்க கூட வந்து சமரசமாக போயிடுறேன் அப்படின்னு வந்து இந்தியாவில் செய்ய முடியாது. ஆனால் சில வெளிநாட்டில் அதெல்லாம் உண்டு. அது எப்படின்னா ஒரு கொலை கேஸுக்கு, ஒரு கற்பழிப்பு கேஸுக்கு, இதுக்கெல்லாம் வந்து சமரசம் செய்ய முடியாது அது இந்தியாவில். அப்போ அது சமரசம் செய்ய முடியாத குற்றங்கள், நான் காம்பவுண்டிங் அஃபென்ஸ். இது வந்து காம்பவுண்டிங் அஃபென்ஸ். ஒரு தப்பு நடந்திருந்தாலும் பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்கலாம், பணத்தை திருப்பி கொடுத்துட்டால் அது சமரசம் செய்ய முடியும். ஆனால் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி முடியும்னா அதன் அசலோ அல்லது வட்டியுடனோ கொடுத்து முடிக்கலாம்னு சட்டம் சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து வட்டியுடன் கிளைம் பண்ணலாம். இப்போ நம்ம டீம் எல்லாமே வந்து வட்டியுடன் கிளைம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாக அந்த அவங்க இன்றைக்கி நடந்த மீட்டிங்கோட ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ் அதெல்லாம் போடுறேன். அந்த சங்க நிர்வாகிகள் பேசுகிற விஷயத்தை போட்டிருக்கிறோம். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு, அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்குது, அவங்கள தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை வந்து கேட்டுக்கலாம். இது சம்மந்தமாக இன்னமும் நம்ம வந்து பதில் மனு தயார் பண்ணதுக்கப்புறம், அப்ஜெக்ஷன் ஆட்சேபனைகள் எல்லாம் தயார் பண்ணதுக்கப்புறம் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த பொருளாதார குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது சம்பந்தமாக வந்து தண்டபாணி, மாண்புமிகு நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் தண்டபாணி அவர்கள் வந்துட்டு 27/3/2024 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அது சம்பந்தமாக அப்போவே வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, ஒரு குற்றம் நடந்ததுலேருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் புகார் கொடுக்கலாம், அதுலேருந்து எவ்வளோ நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும், அதுலேருந்து எவ்வளோ நாட்களுக்குள் சொத்துக்களை கண்டறியணும், அதுலேருந்து எவ்வளோ நாட்களுக்குள் அந்த சொத்துக்களை கண்டறிந்து இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட், இடைக்கால ஜப்தி, அதுக்கப்புறம் அதில் வந்து மேட் அப்சல்யூட், அதில் வந்து ஃபைனல் ஜப்தி, இறுதி ஜப்தி, அப்புறம் எவ்வளோ நாளில் அது ஏலம் விடலாம், அந்த ஏலம் விட்டதுலேருந்து எவ்வளோ நாளைக்குள்ளே மக்களுக்கு பணம் கொடுக்கணும், அப்படிலாம் வந்து டேர்ம்ஸ் சொல்லிகிட்டே வராங்க. அது என்னென்னா அதில் ஜிஓ போடுறது, 10 பிட் கோட்டு கொடுக்குறது, டிஆர்ஓ ஃபைல் பண்ணுறது, இது மாதிரி ப்ரொசீஜர்ஸ். அது எல்லாமே வந்து கண்டஸ்டிங் ப்ரொசீஜர். வழக்கை வந்து ஒருத்தர் ஏற்று நடத்துறாரு, நான் பணம் தர வேண்டியதில்லை, அல்லது நான் பணம் வாங்கலை, அல்லது வாங்கின பணத்தை கொடுத்துட்டேன், அந்த மாதிரி ஏற்று நடத்துறாருன்னா அந்த கண்டஸ்டிங் ப்ரொசீஜரில் அந்த டைம் ஃபிக்சேஷன்லாம் வரும். இப்போ இதை பொறுத்தவரை காம்பவுண்டிங் ப்ரொசீஜர், கேன்சலேஷன் ஆஃப் பெயிலில் இவங்க வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து செட்டில் பண்ணிடுறோம், எங்கள் சொத்துக்களே போதுமானது, அதை வச்சு செட்டில் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த நீதியரசர் தண்டபாணி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் 20176/2022, கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் 22/587/2023 மற்றும் கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் 192/251, 2266, 3326, 3381 ஆஃப் 2024. அதில் வந்து அனைத்து ஒவ்வொருத்துக்கும் ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இப்போ என்னென்னா, இப்போ பணமாக கேட்டால் என்ன நடக்கும்னா, அது ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும். கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுலேருந்து ஒரு 15 நாளைக்குள்ள பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும். அதான் 15 நாள் லிமிட்டேஷன் வச்சு, தீர்ப்பு வந்தோன்னு இம்மீடியட்டாக அவங்க விளம்பரம் கொடுத்துடலாம் பேப்பரில். அந்த விளம்பரம் கொடுத்ததோட நோட்டீஸை வந்துட்டு
டேன்பிட் கோர்ட்டு, டிஆர்ஓ ஆஃபீஸு, ஈஓடபிள்யூ போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் வந்து ஒட்டிடணும். இத்தனாம் தேதி இந்த சொத்துக்கள் இத்தனாம் தேதி இந்த சொத்துக்கள் ஏல விட போகிறோம் அப்படின்னு நோட்டீஸை வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு பேப்பர்லேயே விளம்பரம் கொடுத்துடணும். அந்த விளம்பரத்தில் ஒரு 15 நாள் வரைக்கும் கூட டைம் கொடுக்கலாம். ஒரு வாரத்துலேருந்து ஒரு 15 நாள் டைம் கொடுத்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் 16 மாவட்டங்கள் அப்படின்னா அந்த 16 மாவட்டத்துக்கும் தொடர்ந்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் உள்ள எல்லா சொத்துக்களும், அடுத்த நாள் இன்னொரு மாவட்டத்தில் உள்ள சொத்து, அப்படின்னா அது ஒரு 16 நாள். அப்புறம் கொடுத்துட்டு ஏலம் எடுப்பீங்க. ஏலம் எடுக்கும்போது வந்து நம்ம அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் கொண்டு போயிட்டு நம்ம டிடி எடுத்துட்டு கலந்துக்கலாம் ஏலத்தில். ஏலத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு சொத்து 1 கோடி வருதுன்னா 1 கோடி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த சொத்துக்கு எவ்வளோ டிடி எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு 5% இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டிடி எடுத்துட்டு போனால் கலந்துக்கலாம். அப்போ 1 கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரு 5 லட்சத்துக்கு டிடி எடுத்துட்டு போய் நீங்கள் கலந்துக்கலாம். ஏலம் வந்துட்டு நீங்கள் 1 கோடி ரூபாய் கேட்குறீங்கன்னா அந்த 5 லட்சத்துக்கு டிடி மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் அதில் இருந்து வந்து உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. 3 வாரம் டைம் கொடுப்பாங்க. அது 30 நாளாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு 30 நாள் வருது. ஸோ பேப்பரில் விளம்பரம், ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னே இமீடியட்டாக விளம்பரம், அதுலேருந்து ஒரு 15 நாள் டைமு. அதுலேருந்து பணம் கட்டுறதுக்கு ஏலம் எடுத்துடுறீங்க, ஏலம் எடுத்து பணம் கட்டுறதுக்கு ஒரு 30 நாள் டைம். இதுக்குள்ளே வந்து பண்ணிடலாம். அவங்க எல்லாரும் பணம் கட்டிடுவாங்க. இப்போ வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 45 நாள், தீர்ப்புலேருந்து 45 நாளைக்குள்ளே வந்து பணம் வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடும், டிஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் டிஆர்ஓ அதை பிரித்து கொடுக்கறதுக்கு டிஸ்பர்ஸ் ஆஃப் அமௌண்ட் அது என்ன சொல்கிறாங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி அந்த தண்டபாணி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அது கண்டஸ்டிங் கேஸுக்கான டைம் தான் 2 months. அது என்ன செய்வாங்கன்னா இந்த சொத்தை டிஆர்ஓ கோர்ட்டில், டிஆர்ஓ வந்துட்டு அந்த சொத்தை எந்த நீதிமன்றத்தில் இருக்கிறதோ, எந்த டேன்பிட் நீதிமன்றத்தில் இருக்கிறதோ அங்கே போயிட்டு, நமக்கு வந்து மதுரை டேன்பிட் நீதிமன்றம், அங்கே போய் ஒரு பெர்மிஷன் பெட்டிஷன் போடணும். இவ்வளோ பணத்தையும் டிஸ்போஸ் பண்ண போகிறோம் பெர்மிஷன் பெட்டிஷன் போடணும் டிஆர்ஓ. அது வந்து ஆஃப்டர் தி இன்ஸ்டியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன், முதல்ல சொன்னா ஆஃப்டர் தி இன்ஸ்டியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம். பட் இந்த கேஸில் இன்னும் சார்ஜ் ஷீட் ஆகலை. அப்போ பிஃபோர் இன்ஸ்டியூஷன் ஆஃப் சார்ஜ் ஷீட். அப்போ அது வந்து கோர்ட்டோட பெர்மிஷனே தேவையில்லை, நேரடியாகவே டிஆர்ஓ கொடுத்துடலாம். சார்ஜ் ஷீட் போட்டால் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி கொடுக்கணும். சார்ஜ் ஷீட் போடலாம், நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் டிஆர்ஓவே மக்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிடலாம். அந்த தண்டபாணி மாண்புமிகு நீதியரசர் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, அப்பான் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ஷன் சோல்டு அண்ட் தி ப்ரொசீட்ஸ் ரியலைஸ்டு, தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி shall file necessary application for disbursement of the amount of the depositors within a period of 1 month from the date of sale and realization of the proceeds, and such application being filed, the special court shall pass orders with regard to disbursement of the amount of the depositors under subsection 8 to section 7 within a period of 2 months from the date of such application. அதில் என்ன சொல்லுதுன்னா, இந்த பணம் சொத்துக்களை ஏலம் விட்டு பணம் வந்து டிஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அவர் 1 மாதம், அவர் அக்கௌண்ட்டில் வந்து 1 மாதத்திற்குள் அந்த டேன்பிட் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யணும். அந்த டேன்பிட் கோர்ட்டில் டிஆர்ஓ மனு தாக்கல் செஞ்சுட்டாருன்னா அதுலேருந்து 2 மாதத்துக்குள்ள டேன்பிட் கோர்ட் வந்து பணம் கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்றது இருக்குது. அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கேஸ் ஆஃப் கண்டஸ்ட், அதாவது வழக்கை எதிர்த்து நடத்துவது, சமரசம் கொள்ளாமல் எதிர்த்து நடத்துகிற வழக்கிலே வந்து 3 மாதத்துக்குள்ள பணம் வந்துடும் சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து காம்பவுண்டிங் ப்ரொசீஜர் அதுவும் ஹைகோர்ட்டில் நடக்குது. அப்போ ஹைகோர்ட் டைரெக்டாக ஆர்டர் போட்டுச்சுன்னா டேன்பிட் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டிஆர்ஓ வந்து ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணிடலாம், பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடலாம். ஸோ அதிகபட்சம் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுலேருந்து 2 மாதத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம், அந்த சங்கத்தின் லீகல் அட்வைசர் வழக்கறிஞராக நான் ரஜினி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம பதிவு பண்ணி, அந்த பதிவு நம்பர் வந்து 130/2024 நம்ம சங்கம் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அழகர்சாமி சார் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடத்திட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க தலைமையில் அவங்க அலுவலகத்தில் மதுரையில் நம்ம கூடியிருந்து சில முடிவுகளை வந்து எடுத்தோம். எல்லா மாவட்டங்களில் இருந்து நியோமிக்ஸில் டெபாசிட்ரு அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக அவங்க நிறுவனத்திட்ட இருந்து இடமா கேட்குறதா பணமாக வாங்குறதா அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை வந்து பண்ணோம். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் பணமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம், இடம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருமித்த கருத்து ஏற்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து அனைவரும் வந்து ஒரு முடிவு எடுத்தோம். இங்கே பணமாக வந்து நம்ம வந்து நிறுவனத்திட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத முடிவு எடுத்தோம். அதுக்கு வந்து அழகர்சாமி சார் வந்து ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்மெட் வந்து இன்றைக்கி எல்லா கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபார்மெட்டில் வந்து எல்லோரும்
அதனுடைய ஏற்கனவே நீங்கள் ஃபார்மேட் கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து நம்ம வந்து லேண்டாக வாங்குறவங்க வாங்கிக்கலாம், பணமாக வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பணமாக மட்டும் வாங்கிக்கணுங்கிறதுனால அந்த ஃபார்மேட்டு திரும்ப வந்து நம்ம கேட்குறோம். அந்த ஃபார்மேட் வந்து ஒவ்வொரு உறுப்பினருக்கு வந்து கொடுக்கப்படும். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய அந்த ஃபார்மேட்டை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அதோட சேர்த்து வக்காலத்து கொடுத்துருக்கோம். அதுலேயும் நீங்கள் கையெழுத்து பண்ணி கொடுத்துடணும். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இது வந்து சேர்ந்துடும். இதுக்கு நீங்கள் வந்து எந்த பதிவு கட்டணமோ பணமோ யாருக்கும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. அது எல்லாமே வந்து ஒரு சேவையின் அடிப்படையில், ஒரு சர்வீஸ் அடிப்படையில் சார் தலைமையில் உயர்நீதிமன்றத்தில் உங்களுடைய உரிமைகளை கோரிக்கைகளை வந்து எடுத்து கொண்டு போய் அதுக்கான விஷயங்களை வந்து பண்ணித்தருவோம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து நிறுவனத்திட்ட இருந்து பணமாக தான் நம்ம வந்து கேட்குறோம். அந்த பணம் வந்து நம்ம போட்ட தொகை, அதற்குரிய வட்டி ப்ளஸ் வந்து நம்ம செலுத்திய தொகை, அதுக்குரிய வட்டி தான் நம்ம வந்து கேட்குறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கையெழுத்து கேட்குறீங்க, மறுபடியும் ஃபில் பண்ணி கேட்குறீங்க, இப்போ பணம் வேணாம்னு சொல்கிறீங்க. பின்னாடி வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் 5% கொடுங்க, 10% கொடுங்க, எங்களுக்கு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கலாம். கண்டிப்பாக அது வந்து இல்லை. சரியா? நீங்கள் எந்த காலத்துலேயும் வந்து பணம் வந்து யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. வழக்கறிஞர் ஃபீஸோ யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கான நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் ஏற்றப்படும். நீங்கள் வந்து உங்கள் தொகையை வந்து நீங்கள் எடுத்து பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கும் நீங்கள் எந்த இதுவும் வந்து பணம் வந்து செலுத்த வேண்டியதில்லைங்கிறத நான் திரும்ப வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். நம்ம ராமநாதபுரம் அசோசியேஷனுடைய முகவரி வந்து வணிக வளாகம் 10 நம்பர் 10 ரெட்டையூர்னி கிராமம், ரெட்டையூர்னி வில்லேஜ், ராமநாதபுரம் மாவட்டம். அங்கே தான் வந்து இந்த அலுவலகத்தில் தான் வந்து நம்மளுடைய இந்த அசோசியேஷன் வந்து இயங்கிட்டு இருக்கு. என்னுடைய ஃபோன் நம்பரு 9994131913. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து அலுவலகத்தில் அணுகி இந்த அப்ளிகேஷன், இந்த ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கான ஃபார்மேட்டை வாங்கிக்கலாம். அந்த ப்ளஸ் ஃபார்மேட்டு ப்ளஸ் வக்காலத்தை அதை வாங்கிக்கலாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தேவகோட்டிலேருந்து ராமநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சார் வாய்ஸ் ஆஃப் வளர்சாமி சார் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஒரு நல்லெண்ண அடிப்படையில் எல்லாருக்கும், நிறுவனத்தில் முதலீடு பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை சங்கத்திலேருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் சார் சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்றைக்கி நாங்கள் எல்லா சங்க தலைவர்களும் வந்திருந்தோம். வந்து ஒரு மீட்டிங் எடுத்ததில் ஒருமித்த முடிவாக பணம் ப்ளஸ் வட்டியோட அப்படிங்கிறத முடிவெடுத்திருக்கோம். இடமா போன லிஸ்ட்டில் நம்ம வந்து இடம் இல்லை பணம் பாதி இடம் பாதி அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டு ஃபில்லப் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். முந்தி ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கேட்குறது வந்து பணம் வட்டியோட மட்டும். அதுதான் இறுதி முடிவாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்கிறதுனால சார் வந்து நிறையா ஜட்ஜஸ்மெண்ட் எல்லாம் ஏற்கனவே வந்த ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாம் எடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி எது மக்களுக்கு சேஃபாக இருக்குங்கிறத நினச்சி சார் இது மாதிரி பணமாக முடிவு பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறப்ப எல்லா சங்க தலைவர்களும் ஒருமித்த முடிவாக பணத்தோட வட்டியோடு சேர்த்து வாங்கி கொடுக்கறது என்று முடிவெடுத்து இன்றைக்கி அதை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தேவகோட்டையிலேருந்து நம்ம ஒரு சங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நியோமேக்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு நல சங்கம். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 111/2024. இதுதான் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. இதுபடி இயங்கிட்டு இருக்கு. நம்மளோட டீம் எல்லாருமே வந்து ஆல்ரெடி சார்கிட்ட கொடுத்துருக்கோம். சார் மூலியமாகவே நம்ம யூடபிள்யூசி ஃபைல் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமான எல்லாத்தையும் நாங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சார் மறுபடியும் நம்மளுக்காக சர்வீஸ் மைண்டில் நமக்கு வந்து சார் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த சார்ஜும் சார் வாங்குறதில்ல, யார்கிட்டையும் கேட்குறதையுமே இல்லை. அவங்களா பிரியப்பட்டு கொடுத்தா தான் அதை கூட யோசிச்சு தான் வாங்குவாங்க. இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. இப்போ கொடுக்கக்கூடிய இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸுக்கும் எந்த பணமும் வசூல் செய்யப்பட மாட்டாது, யாராலையும் வசூல் செய்யப்பட மாட்டாது. இதோ வாங்கி கொடுக்குறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நேரடியாக வந்து சேரும். அந்த சமயத்தில் நீங்கள் எந்த பணமும் யாருக்கும் எதுவும் கொடுக்க தேவையில்லை. எல்லாமே ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் கொஞ்சம் பொறுமை காத்து, மக்களாகிய நீங்கள் நாளைக்கே வந்துடுமா, இந்த மாதத்துலேயே வந்துடுமா, 10 நாள்லேயே வந்துடுமான்னு கேட்காம பொறுமை காத்து வக்கீல் சொல்கிற அட்வைஸ் படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் சேஃபாக நம்மளோட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் சேஃபாக பணம் வந்து கிடைக்கும். உங்கள் அக்கௌண்ட்லேயே கிடைக்கும். நீங்கள் யாருக்கும் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்காக நாங்கள் பாடுபட எப்போதும் தயாராக இருக்கும். நீங்கள் எந்த நேரமும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே விளக்கம் உங்களுக்கு தரப்படும். அப்புறம் சாரும் அடிக்கடி யூடியூப்பில் போடுவாங்க, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே சமயத்தில் அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமை காத்து
ஒரு நீதியரசர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்க போகிறோம். அதனால் பொறுமை காத்து வாங்கிக்குவோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் 9842457211. நான் தேவகோட்டையில் தான் இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு நான் எல்லாருக்குமே இங்கே என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட் நான் கொடுத்துருவேன். தேவகோட்டை சுற்றுப்பகுதியில் உள்ள என் மூலியமாக நீங்கள் கேஸ் கொடுத்துருந்தாலும் சரி, தனியாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்துருந்தாலும் சரி, தாராளமாக என்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஃபார்மேட் உங்களுக்கு தருவோம். பணம் ப்ளஸ் வட்டியோடங்கிற ஃபார்மேட் தருவோம். வக்காலத்து ஃபார்மும் தருவோம். அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். அதை நாங்கள் சார்கிட்ட கொடுத்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் சார் எடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நெய்வேலி நியோ முதலீட்டாளர் சங்கத்தின் பொறுப்பாளராக உள்ளேன். நமது சங்கம் கடலூர் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு எண் 1/2025 கடலூர் மாவட்டம். எனது முகவரி நம்பர் 40 காந்தி கிராமம், காந்தி நகர், வடக்குத்து, நெய்வேலி. நாங்கள் மதுரையில் வழக்கறிஞர்கள் மீட்டிங்கில் அனைவரும் கலந்து கொண்டோம். அனைத்து சங்கங்களும், தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சங்கங்களும் அதில் பங்கேற்றது. அனைத்து சங்கங்களின் முடிவு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது பணம் மட்டுமே நம்மளுடைய தேவை என்று முடிவெடுத்துள்ளோம். ஆகையால் பணம் பெறுவதற்கான படிவங்கள் சங்கத்தின் மூலமாக வழங்கியுள்ளார்கள். அந்த படிவங்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட உள்ளது. நீங்கள் யாராவது இந்த வழக்கில் பதிவு செய்தவர்கள், சங்கத்தில் உள்ளவர்கள், வெளியில் உள்ளவர்கள், மற்ற யாராக இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு இந்த படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தால் பணம் பெறுவதற்கான முயற்சிகள் வழக்கறிஞர் மூலம் நாம் பெற்று பணத்தை பெறுவதற்கான முயற்சியை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மொபைல் நம்பர் 9632916493. வணக்கம். நான் மானாமதுரை நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட நல சங்கத்திலேருந்து பேசுகிறேன். மானாமதுரை தலைமையிடமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் சிவகங்கை, மானாமதுரை 1/2025 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. என்னென்னா, இப்போது நம்ம ஃபார்மெட்டு இதுக்கு முன்னால் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பணம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இதில் 2 இதாக பிரிவாக இருந்தது, பணம் வேணும், நிலம் வேணும் அப்படின்ட்டு. அந்த நிலம் வேணுன்ற அந்த ஆப்ஷனே எடுத்துகிட்டு புதுசாக பணம் வேணும், பணம் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்டை ரெடி பண்ணி அட்வொகேட் சார் மூலியமாக நம்ம அந்த ஃபார்மெட்டை ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபார்மெட்டை இப்போ நம்ம நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இந்த அட்ரஸுக்கு எல்லாருமே அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு தருவாயில் வந்துருச்சு. நம்ம இப்போ கேஸ் கடைசி இதில் பார்த்துருப்பீங்க, வாதங்கள்லாம் வந்துருச்சு. இது ஒரு தருவாய் முடிவில் வந்துருச்சு. இனிமேல் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு தரப்பில் எல்லாருமே அதை ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி சங்கங்கள் அங்கங்கே சங்கங்கள் மூலியமாக வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் 10 பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீதிமன்றம் சொல்லிருச்சு, அதை பணம் கொடுக்குற டயத்தில் அட்வொகேட் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், சங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் எதுவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த ஃபார்மெட்டை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்றோம். அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சீக்கிரம் என்னோட அட்ரஸுக்கு சிவகங்கை மாவட்டம் சார்பாக, என்னோட பேர் கணேஷ் ஆதித், மானாமதுரை சங்கத்தோட செயலாளர் கணேஷ் ஆதித். என்னோட நம்பர் 6385477635. அதனால் சீக்கிரம் எல்லாரும் ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி எல்லாம் சீக்கிரம் அனுப்ப பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு நெருங்கிருச்சு, இனிமேல் லேட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அதனால் எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக நீதிமன்றத்தில் அந்த ஃபார்மெட்டை ஒரே கருத்தாக பணம் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவுக்கு வந்தாச்சு. அதனால் இன்னும் லேட் பண்ணுறதுல வேலை இல்லை. எல்லாரும் சீக்கிரம் அந்த ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி கொடுங்க. அது நம்ம வழக்கறிஞர் மூலியமாக அதை கொண்டு போய் நீதிபதிக்கு கொடுக்குற மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் அனுப்பிச்சி விட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஓகே. மானாமதுரையோட சங்கத்தோட முகவரி 105 வெள்ளையன் காம்பவுண்ட், மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம். ஃபோன் நம்பர் 6385477635. அதை அட்ரஸோடு இருக்குது, அதோட வக்காலத்தும் இருக்குது. என்னோட முகவரியை இதில் பார்த்துக்குங்க. ஃபோன் நம்பருக்கு ஏதாவது ஒரு டவுட்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம்னு சொல்லியிருந்தேன். நம்ம மானாமதுரை சங்கனால மானாமதுரையை சேர்ந்த சிவகங்கை மாவட்டங்கள் நமக்கு உடனே அனுப்பிச்சிட்றலாம். அது மாதிரி வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளி மாநிலங்களில் இருப்பீங்க வேலை பார்க்கறதுக்காக. அதனால எல்லா சங்கங்களும் அங்கங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு கொடுக்கறதுக்காக.
அதனால் ஒரே மாவட்டத்தில் இருக்கிறவங்க இவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. அங்கங்கே எந்தெந்த சங்கங்கள் இருக்காங்களோ ஒரே ஃபார்மேட்டு ஒரே இதில் வர்றதுனால நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணணும். அதனால் சீக்கிரம் அங்கங்கே சங்கங்கள் இருக்கிறவங்கள்ட்டையும் கொடுக்கலாம். எல்லாரும் கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை. யாருக்கும் 10 பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சு போனோன்னா பணம் செட்டில்மெண்ட் டயத்தில் வழக்கறிஞர் வந்து பணம் கேட்பார், இல்லை அவங்க ஏஜென்சி பணம் கேட்பாங்க, இல்லை சங்கங்கள் பணம் கேட்கும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான பயம்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி கொடுங்க, மொத்தமாக அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு சேர்த்துருவாங்க. ஓகே, நன்றி. வணக்கம். என் பேர் புருஷோத்தமன். நான் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து இப்போ நியூமேக்ஸ் பாதுகாப்பு முதலீட்டு நல சங்கம் சார்பில் வந்து செயல்பட்டுட்டு வரோம். வந்து இப்போ கடைசி செட்டில்மெண்ட்டு 5 இயர் செட்டில்மெண்ட்டு பிரகாரம் வந்து முதல்ல நம்ம இடமும் பணமும் கேட்டிருந்தோம். வந்து இப்போ வந்து பணம் மட்டும்தான் வேணும், வட்டியோட பணம் வேணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம அழகர்சாமி சார் மூலமாக கலந்து பேசி ஒரே முடிவாக எல்லோரும் எடுத்துருக்கோம். வந்து அதனால் வட்டியும் அசலும் வட்டியும் சேர்த்து நாங்கள் என்ன செய்தோம், இப்போ பணம் வேணும்னு சொல்லி கோர்ட்டில் தகவல் தெரிவிக்கிறோம். வந்து இதுக்காக வந்து எந்த விதமான பைசா யார்ட்டும் எதுவுமே வந்து எந்த உறுப்பினர்ட்டையும் வாங்குறது இல்லை. அதனால் வந்து இதுமாதிரி கேஸ் கொடுக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி தான் வந்து எங்களை தொடர்பு கொண்டலாம். இந்த விளம்பரத்தில் வரக்கூடிய எந்த பக்கத்தில் உள்ள மாவட்டத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்டு நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள ஆவணங்களை ஒப்படைச்சி இந்த 5 இயர் செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரப்பி கொடுக்கலாம். வந்து அதைபடி நாங்கள் செயல்பட்டு வரோம். வந்து இது அழகர்சாமிக்கு யாருக்கோ வந்து இது ஒரு சேவை மனப்பான்மை செய்துட்டு இருக்காரு. அதனால் இதுக்கு வந்து இப்போ எதுவும் எந்த விதமான பைசாவும் வாங்குறது இல்லை. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9344802702. திருப்பி சொல்கிறேன், 9344802702. இன்று 14 செப்டம்பர் 2025 சண்டே. இன்றைய தினம் நமது அட்வொகேட் திரு எம் அழகர்சாமி அவர்கள் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசித்து நமக்கு நிறுவனம் பணமாகத்தான் தர வேண்டும், பணமும் வட்டியும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுத்துள்ளோம். நமது சங்கம் தேனி டிஸ்ட்ரிக்ட் அஸ்டோனியோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷன், இது லட்சுமிபுரம் தேனி மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டு வருகின்றது. அவர்கள் நமக்கு ஒரு ஃபார்மேட்டும் வக்காலத்தும் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் ஃபில்அப் செய்து அதில் என்னென்ன இருக்கிறது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதை ஃபில்அப் செய்து நமது வக்கீல் ஐயாவிடம் கொடுத்து விட வேண்டும். இந்த சேவைக்காக நாம் எதுவும் அவருக்கு பணம் தர வேண்டாம். அதாவது நமக்கு பணமும் வட்டியும் சேர்த்து தர அவர் நமக்காக சென்னை ஹைகோர்ட்டில் சப்மிட் செய்வார். அதுக்கு நமக்கு எந்த ஃபீஸு கட்ட தேவையில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார். அவரும் இதைத்தான் சொன்னார். இதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவர் ஒரு சேவையாக இது செய்கின்றார். அந்த சேவையை பாராட்ட வேண்டும் நாம் அனைவரும். இந்த மாதிரி சேவையை அவர் எப்போதும் செய்ய வேண்டும். நமக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு அவர் உதவி செய்வார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயமாக, அதாவது நமது அட்வொகேட் அழகர்சாமி ஐயா அவர்கள் மூலமாக பணம் வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைக்க செல்கின்றார். அதற்கு இந்த ஃபார்ம், இந்த வக்காலத் ஃபார்ம் 2 ஃபில்அப் பண்ணி எங்கே இருந்தாலும், தமிழ்நாடு இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, அவர்கள் ஃபில்அப் செய்து 9035150974 என்ற மொபைலுக்கு நீங்கள் அனுப்பலாம். இதை இன்னொரு தடவை சொல்கின்றேன், 9035150974 இது என்னுடைய மொபைல் நம்பர். இதை நீங்கள் கான்டாக்ட் செய்யலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.